இன்னும் இந்த கூலி சாங்ல பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ரஜி சார் பார்த்த வரைக்கும் நானுமே வந்து என்ன நினைச்சேன்னா, பி ஃப்ராங்கா சொல்றேன், சூப்பர் ஸ்டார்னா அப்படி பயங்கரமா சூப்பரா இருப்பாங்க, மாதிரி இருப்பாங்க, சுத்தி எப்பவுமே பார்த்தா 10-20 பேர் இருப்பாங்க, பார்த்தது அது மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து அங்கே வந்து நடந்ததே டோட்டலா வேற. அதுக்கப்புறம் அப்போ எனக்கு புரிஞ்சுது, நம்ம யாரையுமே நம்ம பார்க்காம பேசாம தெரிஞ்சுக்காம ஒருத்தர் பேர் நம்ம நினைக்கிறது கூட தப்புன்னு நான் புரிஞ்சுக்கினேன் அந்த தப்பிட வந்து பண்ண விஷயம். ஸோ நேரில் அவரை பார்த்தேன், ரொம்ப வந்து அமைதியானவர், வந்து அவர் டிசிப்ளின், டைம் ரொம்ப மேனேஜ்மெண்ட், ரொம்ப டைம் ஷார்ப்பாக இருப்பார். உள்ள ஸ்பாட்டில் மட்டும் தான் கொண்டிருப்பார் சார், எப்போ கேர் ஒன்று போக மாட்டார். ஸ்டூடியோ ஸ்பாட்டில் உள்ள மட்டும் தான் இருப்பார், இங்கேயும் மூவ் பண்ண மாட்டார், டைம் ஷார்ப்பாக உள்ளே இருப்பார். எங்கள் சாரும் நான் என் கூட இருப்பாங்க, அவரை கூட பார்த்துருப்பான். இவன் வந்து அவர் கேட்குறாரு, அவர் வந்து ஆய் சொல்கிறார் அவனுக்கு பார்த்துட்டு, பாரு வாப்பா சாப்பிட்டாச்சா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். இத்தனைக்கும் நான் ஒரு பிளாக் டான்ஸர் தான் நாங்கள் ஆடுறோம். அவர் கேட்கணும் இது பண்ண அவசியமே கிடையாது. அவங்க வந்து இத்தனைக்கும் ஒரு கூலிப்பட ப்ரொடியூசர் வந்து பேசிட்டு இருக்காரு உட்காந்து. நாங்கள் கீழே வந்து ஸ்பாட்லாம் நாங்கள் உட்காந்துருக்கோம், அந்த ரெஸ்ட் பண்ணுற ஸ்டெப்ஸில் உட்காந்துருக்கோம், சார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். நாங்கள் அவரே பார்த்துருந்தோம், நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, நடா மிஸ் நம்ம நேரில் பார்க்குறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருப்போம்ல, அவரே பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு அவர் விசிச்சுட்டு அவருக்கே கேட்டார் பார்த்துட்டு, அவங்க ப்ரொடியூசர் கூட பேசிட்டு இருக்காரு அவரு. அவர் தெரியுது நம்ம பார்க்குறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அவர் அந்த மாதிரி கேட்டார். என்ன சொல்றது, அவர் ஏஜ் ஆகி சொன்னா நம்பவே மாட்டாங்க யாருமே, அப்படி ஒரு எனர்ஜி வச்சிருக்காரு. சமயம் சம எனர்ஜி. அவர் வந்து ரொம்ப ஒரு இந்த பர்சன், ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். வந்து அவர் பர்சனலாக நான் வந்து பார்த்துச்சுன்னா பேட்டை படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நிம்சாக் சீன் பண்ணியிருப்பாரு. அந்த சீனுக்காக வந்து 1.5 மாசமா வந்து அந்த மாஸ்டர் வீட்டுக்கு இவர் போயிட்டு காலைல 4 மணிக்கு 4:30 மணிக்கெலாம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் கே சார் தான் பண்ண நினைக்கிறேன், அது கூறியவன். ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு அந்த ஒரு 10 to 15 தான் சீனியாக இருக்கும். அதுக்காக 1.5 மாசம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு பண்ண அவசியம் டூ கூட பண்ணிட்டு போகலாம், பட் அவர் அது பண்ணல, அவர் தான் பண்ணுன்னு இருக்காரு ஸ்டில் இப்போ வரைக்கும். இன்னும் இந்த கூலி சாங்ல பார்த்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு, நிறைய இருக்கு. சாண்டியனை வந்து வேற அளவுக்கு கோரியோகிராஃப் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம அதை அவுட்புட் பார்க்கலாம், சொல்லக்கூடாது, நீங்க படத்துல பார்த்து தெரியும் வந்து.